பிக் பாஸ் வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாண்டப் காமெடியன் அப்படின்னு சொன்னேன். என்னப்பா குரல்லாம் எப்படி ஆயிடுச்சு சொல்லிக் கொண்டிருக்கின்ற விக்கல் விக்ரம் இதுவரையும் காமெடி பண்ணி நான் பார்த்ததே இல்லை. பட் இங்கே விக்கல் ஸ்ட்ரீம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதாங்க சம்பவம். சூப்பராக இருக்குது, பார்த்து பார்த்து ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதுலேயும் பர்டிகுலராக ஹரி, அதாவது விக்கல் விக்ரம் வந்து அந்த பிஆர் டாப் பண்ணும்பொழுது அவர் ஒரு விஷயம் சொன்னார். என் மேலே விழுகிற வெளிச்சம் என் மட்டும் இல்லாமல் அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த விக்கல் டீமில் இருக்கிற ஹரி, அது 4-5 பேர் சொல்கிறார். ஹரி மட்டும்தான் நமக்கு தெரியும். ஹரி அது 4-5 பேர் மேலே விழுகிறாங்க அப்படிங்கும்போது அதை சாண்ட்ராவும் பாரும் அப்படி அங்கே நிற்பாங்க. உடனே ஹரி நான் உங்கள் ஃபேன் அப்படின்னு சாண்ட்ரா வந்து வேகமாக கட்டுவாங்க. உடனே அதை பார்த்த ஹரி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு, ஐயோ நமக்காக விக்கல் விக்ரம் வந்து எவ்வளோ இதுவாக பேசுகிறார் நம்ம விக்கல் டீமை பற்றி, நம்ம அவருக்காக ஓட்டு போடணும்டா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நான் எல்லாத்தையும் போய் சொல்கிறேன் அப்படின்னு குடுன்னு எல்லாத்தையும் போய் சொல்லி ஓட்டு கேட்டுக்கிட்டே இருப்பார். உடனே இவன் குடுன்னு இன்னொருத்த வந்து வாட்ச் பண்ணுவான். ஏய் என்ன நீ பண்ணிகிட்ருக்கிற, நமக்காக விக்கல் அண்ணா அப்படி பேசுகிறாருலடா, அவருக்கு ஓட்டு கேட்டுட்டு இருக்கேன்டா. இல்லை உன்னுடைய செய்தியெல்லாம் பார்த்தா நம்புற மாதிரி இல்லை, குடு அப்படின்னு ஒன்று ஓட்டட் ஃபார் சாண்ட்ரான்னு இருக்கும். பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. உண்மையாலே அதுதான் ஹரி, உங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போடலான்னா மனசே வரமாட்டேங்குது. ஏன்னா ஒரு ஸ்டாண்டப் காமெடி கூட பண்ணலையே, உங்களை மாதிரி ஒரு 2 வீடியோ பண்ண சொல்லுங்கள், ஓட்டு போடுவாங்க மக்கள். இல்லைன்னா ஃபினாலே மேடை பார்க்காம வீட்டுக்கு தான் வரணும்.